கிட்ட இருந்தும் டானி கிட்ட இருந்தும் நான் கத்துக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அவங்க இப்ப எப்படி இருக்காங்களோ அப்படியே புடிச்சு அவங்கள ஏத்துக்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. என்ன மன்னிச்சுடு டைரா, நீ நான் நினைச்ச மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. திரும்பவும் அந்த ஞாபகம் வராம இருக்கிறது தான் நல்லது. யமாடாவோட ஃப்ரெண்டு சொன்னது சரிதான். மிடில் ஸ்கூல் மாதிரி ஹை ஸ்கூல் சந்தோஷமா இருக்காது போல இருக்கு. கடிவாளம் போட்ட மாதிரியே போக வேண்டியது இருக்கும். எலிமெண்டரி ஸ்கூல்ல என்ன பண்றது இல்ல மிடில் ஸ்கூல்ல என்ன பண்றதுன்னு நம்மளால முடிவெடுக்க முடியாது. அவன் அதை ஒத்துக்கிட்டான், ஆனாலும் அவனை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. நீ பேசவே இல்ல. நல்லா ஏமாந்தியா? நான் உன்னை ஏமாத்திட்டேனே. பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எதுக்காக என்ன வந்து இப்படி தொந்தரவு பண்ற? இங்க பாரு, என்ன பார்த்து சிரிக்காத. நான் சிரிக்கவே இல்லையே. சிரிப்பியோன்னு நினைச்சேன். தானி இப்ப விறுவிறுன்னு போறத பார்த்தா நேரா வேலைக்கு தான் போறான்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்லிட்டேன். அப்ப நானும் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கடைக்கு வந்துட்டு போறேன். உனக்கு ஓகே தானே டானி? எதுக்கு அவனை கேக்குற? ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல, நீ சொல்லக்கூடாது. ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் ஏதாவது கொடு, நாங்க சாப்பிட்டு கிளம்பிடுவோம். எங்க கடையில அதுக்கான மெஷின் எல்லாம் இல்ல. இப்ப ஷிஃப்டும் முடிஞ்சிருக்காது, அதனால போய் எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன நீ டானி, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண. ஒழுங்கா வீட்டுக்கு போயிடு. நீ என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் இருக்க நேரமா பார்த்து நீ எதுக்கு கடைக்கு வரேன்னு எனக்கு புரியல. ஏன்னா நீ இருக்கும்போது தான் ஜாலியா இருக்கு. கரெக்ட் தானே டானி? ஆமா. என்னமோ நீங்க தான் சொல்றீங்க. சரி, அப்படி இருந்தா பரவாயில்ல. எனக்கு கொடுத்த ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சீக்கிரம் சாப்பிட்டு வீட்டுக்கு